ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 உபதேசங்கள் செய்தார்கள். முதலில், நீ கொல்லப்பட்டாலும் தீயில் எரிக்கப்பட்டாலும் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காதீர். இரண்டாவது, பெற்றோருக்கு மாறு செய்யாதீர். எதுவரையெனில் உமது மனைவியை விட்டுவிடும்படியும் அவர்கள் சொன்னாலும், முழு செல்வத்தை செலவழிக்கும்படியும் அவர்கள் கூறினாலும் கூட அதையும் மீறக்கூடாது. மூன்றாவது, வேண்டுமென்றே ஃபர்லு தொழுகை விட்டு விடாதீர். அவ்வாறு செய்பவரை விட்டு அல்லாஹ்வின் பொறுப்பு நீங்கி விடுகிறது. நான்காவது, மது அருந்தாதீர். அது எல்லா தீமைகளுக்கும் வேறாகும். ஐந்தாவது, அல்லாஹுக்கு மாறு செய்யாதீர். அதனால் அல்லாஹ்வின் கோபம் ஏற்படுகிறது. ஆறாவது, உமது படைப்பினர் அனைவருமே இறந்துவிட்டாலும் கூட நீர் போர்க்களத்தை விட்டு ஓடிவிடாதீர். ஏழாவது, ஓரிடத்தில் காலரா போன்ற நோய்கள் பரவி மக்கள் மரணமடைந்தாலும் அந்த இடத்தை விட்டு ஓடாதீர்கள். எட்டாவது, உமது குடும்பத்தினர்களுக்காக முடிந்தவரை தாராளமாக செலவு செய்வீர்களாக. ஒன்பதாவது, அவர்களை கண்டிப்பதற்காக உபயோகப்படுத்தும் பிரம்பை அகற்றி விடாதீர். பத்தாவது, அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு அச்சமூட்டி கொண்டே இருப்பீராக என்று 10 உபதேசங்கள் செய்தார்கள். தகப்பனார் கண்டிப்பதில்லை என்பதற்காக நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே பிரம்பை அகற்றக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. தீனின்படி நடக்க வைப்பதற்காக சில சமயம் பிள்ளைகளை அடிக்கவும் வேண்டும்.